ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, எண்ணில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உன் புகழ் சொல்ல முடியலையே என்று என் முன்னே அருமை கவிஞன் நான் காமராசனுடைய வரிகளை என் அன்னை தமிழுக்கு காணிக்கையாக்கி இந்த அறையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நெஞ்சங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய திருநாட்டிலே, அதுவும் தமிழ் மாநிலத்திலே மாவட்டந்தோறும் புத்தக திருவிழா என்ற ஒரு அற்புதமான திருவிழாவை நடத்துவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்து முன்னெடுத்து மாநிலந்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்றார். இது எதுக்காக நடத்துறார்? இதனால் அரசுக்கு என்ன லாபம், இல்ல அவருக்கு என்ன லாபம்? நாம தான் புரிஞ்சுக்கணும், மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இது அரசியல் லாபமற்ற, அரசியல் நோக்கமற்ற ஒரு திருவிழா. அறிவு எங்க இருக்குதோ நம்ம நாம தான் தேடி போனோம், நாம தான் தேடி போய் நாம தான் கத்துக்கணும். ஆக இப்படி ஒரு முன்னெடுப்பை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்காரு. அதை தன்னுடைய சிறமேல் கொண்டு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட நிர்வாக குழுவும் பொது நூலகத்துறையும் இணைந்து அரும்பாடுபட்டு நம்முடைய மாவட்டத்திலே கடந்த 10 நாட்களாக இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன், எண்ணி விரும்புவதடைகிறேன். விழா நடத்துவதற்கு அவனால் முடியுது, ஆனால் விழாவுக்கு வரக்கூடிய மக்களை திரட்டுவதற்கு அவர்களால் முடியவில்லை. அவர்களால் என்று சொல்வதை விட புத்தகங்களால் முடியவில்லை. புத்தகங்களால் என்று சொல்வதை விட அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய மக்களிடத்தில் இல்லை. நான் திருவாரூரிலிருந்து தான் கடைசியாக ரிட்டையர் ஆனேன். கூடுதல் கருவூர் அலுவலராக திருவாரூரிலிருந்து ரிட்டையர் ஆனேன். திருவாரூரில் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக புத்தக கண்காட்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது கலைஞர் பிறந்த மண் என்பதாலோ இல்லை வேலூரை விட